ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் அலா புட்டு எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு டம்ளர் அரிசியை ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்ச அரிசி நல்லா ஒரு 2 மணி நேரம் ஊறட்டும். அதை கிரைண்டர்லேயோ இல்லை மிக்சிலேயோ போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணி மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். ஒரு 1/4 கிலோ வெல்லத்தை கொஞ்சம் உடச்சி நல்லா தட்டி அதை பொடி மாதிரி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 6-7 பீஸ் நல்லா பெரிய பெரிய பீஸாக தேங்காவை வந்து கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. 5 ஏலக்காவை அதையும் தூள் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொஞ்சம் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி அதில் நம்ம உடச்சி வச்ச வெல்லத்தை எடுத்து கொட்டி அந்த வெல்லம் நல்லா கரையிற வரை அதை கிண்டிக்கிட்டே இருங்க. அந்த வெல்லம் கரைஞ்ச உடனே நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சோம்ல தேங்காவை, அந்த தேங்காய் பீஸை எல்லாம் அந்த வெல்லத்தில் போட்டு அதுலேயே ஏலக்காய் தூளையும் போட்டு நல்லா கலந்து விடுங்க. தேங்காய் அந்த வெல்லத்திலேயே கொஞ்சம் நல்லா வேகட்டும். அப்புறம் அந்த பாகை எடுத்து நம்ம கையில் தொட்டு பார்த்தா பிசு பிசுன்னு ஒரு கம்பி பதம் வரணும்ல, அந்த பதம் வந்த உடனே நம்ம அரைச்சி வச்ச அரிசி மாவை எடுத்து அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஊற்றும் போது அடுப்பு சிம்மில் வச்சு தாங்க கிண்டணும். ஃபஸ்ட்டு ஊற்றி கிண்டின உடனே மாவு தண்ணி மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஹையில் வச்சு கிண்டலாம். கிண்ட 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 அது அப்படியே கட்டியாக ஆகும். ஃபஸ்ட்டு நம்ம ஊற்றும் போது மாவு மாதிரி வெள்ளையாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம கிண்ட கிண்ட அந்த நிறம் வந்து மாறிக்கிட்டே வரும். அப்புறம் அது கொஞ்சம் கெட்டியான உடனே அடுப்பு சிம்மில் வச்சு தாங்க கிண்டணும். கிண்ட கிண்ட அது ரொம்ப கெட்டியாகும். அதை நல்லா ஃபுல்லாக எல்லாம் எடுத்து விட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. கட்டி வராமல் பார்த்து கிண்டணும். கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்ட கிண்ட நல்லா அது கலர் மாறிக்கிட்டே வரும். கடைசி வரை ஆனால் அடுப்பு சிம்மிலேயே தான் இருக்கணும். அடுப்பை ஹையில் வச்சிங்கன்னா அடி பிடிச்சிக்கும். அதனால் சிம்மில் வச்சே நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. கடைசியில் அந்த கலர் வந்து நல்லா மாறி ஒரு மாதிரி இந்த நம்ம தண்ணி தொட்டு கையில் வச்சு அதை தொட்டோன்னா நம்ம கையில் ஒட்டக்கூடாது. அதுதாங்க பதம். பாருங்கள், இப்படி தண்ணி தொட்டு நம்ம கையில் தண்ணி தொட்டு அதை வந்து அந்த மாவில் தொட்டோன்னா நம்ம கையில் ஒட்டக்கூடாது. ஒட்டாத வரைக்கும் அது ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதாங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்ல ஒரு பிளேட்டில் ஒரு கரண்டியில் எடுத்து குட்டி குட்டியாக இந்த மாதிரி இட்லி மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா 1 மணி நேரம் ஆறுனதுக்கப்புறம் அதை பிச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இதில் வந்து வெல்லத்துக்கு பதிலாக நம்ம சர்க்கரை கூட போட்டுக்கலாம். சர்க்கரையிலையும் செய்யலாம், வெல்லத்துலேயும் செய்யலாங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, அலா புட்டு ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ஈஸி தாங்க. டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எஸ்எஸ் விலாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.